இந்த சன்னா மசாலாவை நீங்க வீட்ல செஞ்சு குடுத்தீங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க அடிக்கடி கேட்பாங்க. இதோட டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு 2 வெங்காயத்த கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்குனதும், இதில 10 முந்திரி பருப்பு, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி, பிரியாணி இல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு, இது கூடவே வேக வச்ச கொண்டைக்கடல 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச கொண்டைக்கடல சேர்த்துக்கலாங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி. இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.